காலையில 6 மணிக்கு நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னோம்னா அரை மணி நேரத்துக்குள்ள, மாவட்ட சிறையில சொல்றேன், அரை மணி நேரத்துக்குள்ள நம்மளுடைய ஒர்க்கு குளிக்கிறது, பாத்ரூம் போறது, துணி துவைக்கிறது, காய போடுறதெல்லாம் அரை மணி நேரத்துல பண்ணிடணும். இந்த கணக்குன்னு சொல்றப்ப டான் எந்திரிச்சு போய் நாலு பேர் லைனா நாலு பேர் வந்து உட்காந்துரும். அதுல அசஞ்சாவோ பேசிட்டோம் அப்படின்னம்னா கட்டாயமா அடி உண்டு. உண்மையாவே சிறைக்கு வந்து ஒரு ஆள் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா ஓம குச்சியா போனாலுமே வெளியில வர்றப்ப நல்லா பெருத்து தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா சாப்பாடு அந்த அளவுக்கு மதுரை மத்திய சிறையிலாம் நல்லா இருக்கு. காலையில கேரம் போர்டை பொறுத்தளவு காலையில 8 மணிக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னா திருப்பி 4 மணிக்கு வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிரும். ஏன் அப்படின்னா ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த கேரம் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த அந்த 4 சதுரமா இருக்குது, அதை புடிங்கிட்டு வந்து அடிச்சிருவாங்க, சண்டை வந்துடும் அப்படின்றக்காக கேரம் போர்டை கொண்டு போய் வச்சிருவாங்க. செஸ் வந்து எப்பவுமே உள்ள இருக்கும். நாங்கள் சிறைவாசிகள் இந்த சிறை அடிக்கு ஒரு தரம் இந்த சிறை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் செஸ் பயங்கரமா விளையாடுவாங்க. கமர்சியலுங்கிறது வந்து 23 கிலோ இருந்தா கமர்சியல், அதுக்கு பெயிலே கிடையாது. அதுவும் தென் மாவட்டங்கள்ல நல்லா குறிப்பா கேட்டுக்கங்க, தென் மாவட்டங்கள்ல வந்து பெயிலே கமர்சியலுக்கு கிடையவே கிடையாது. 23 கிலோ இருந்தா அது கமர்சியல். அதுவும் இல்லாம 1 லட்சம் தர்றோம், இந்த தூத்துக்குடியில கொண்டு போய் கொடுங்க, அங்க கொண்டு போய் கொடுங்க, பரவாயில்லையே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதே ஒரு நபர் சொல்றாங்க அப்படின்றது தயவு செய்து செஞ்சிடாதீங்க. வணக்கம் கார்த்தினா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. சரி. இப்போ 1.5 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா. இப்போ சிறையை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. உண்மையிலே சிறைக்கு செல்ல காரணம் என்ன நடந்துச்சுண்ணா? அதாவது இதை சுருக்கமா நான் சொல்லிடுறேனே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷமா நானும் திவ்யா கழிச்சும் வீடியோ போட்டு ஜாலியா வீடியோ போட்டு ஊரெல்லாம் சுத்தி வீடியோ போடுவோம், எல்லா பக்கமும் போவோம். அதுக்கப்புறம் தான் லாஸ்டா எங்க அக்கா ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து நாங்க வீடியோ போட்ட ஒரு 2 மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஆயிடுச்சு. அந்த கேஸ் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் கேஸை பத்தி பேச விரும்பல, ஓகேங்களா? அங்க வந்து கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து நான் வந்து என் ஜனவரி மாசம் என் பையனுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக நான் வந்து எங்க ஊருக்கு ஈரோடு போயிட்டேன். எங்க ஃபேமிலி, எங்க அக்கா ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஈரோட்ல இருந்தோம். திவ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கலச்சி வந்து தஞ்சாவூர்ல இருந்தது. அப்போ பர்த்டே கொண்டாடிட்டு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் இருந்துட்டு நான், எங்க அக்கா, அப்புறம் அந்த ஆனந்தராமன் 3 பேருமே கிளம்பி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வர்றதுக்காக. அப்ப எல்லாம் அந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணையில போயிட்டு இருக்கு. சும்மா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 300 மீட்டர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து அன்யூனிஃபார்ம் 4 பேர் சும்மா கலர் ட்ரெஸ்ல வந்து டக்குனு எங்களை வந்து பிடிச்சி ஒரு இடத்த கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. போன்லாம் எங்க கையில இருந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் சார் யாரு நீங்க, ஏன் வாங்குறீங்க அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல இருந்து மாத்தி போன் அடிக்கிறப்ப எடுக்காதப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வக்கீலுக்கு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னா வக்கீல் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு எங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் ஸ்டேஷனுக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. என்னையே, எங்க அக்காவை, ஆனந்தராமனை 3 பேத்தையுமே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உட்கார வச்சிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கலச்சியும் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு 11 மணி வரைய சும்மா விசாரணைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க கிட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணோம். காலையில சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எங்களுடைய திங்ஸ் எல்லாம் கழட்ட சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓ நம்ம மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட போறாங்க அப்படின்னாச்சு. என் மேல திவ்யா கலட்சுமி மேல மட்டும்தான் வந்து எஃப்ஐஆர் வந்து அந்த நேரத்துல வந்து போடுறதா இருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தராமன் உள்ளார வந்தான். அதுக்கப்புறம் பாவம் அந்த சித்ரா அவங்கதான் பேட்டி கொடுத்திருந்தாங்க நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களே திருப்பி உள்ள வந்துட்டாங்க. ஒரே குழப்பமா இருந்தது, ஒரே பரபரப்பா இருந்தது. என்னடா இவங்கதான் பேட்டி கொடுத்தாங்க, திவ்யா கலச்சி தப்பு பண்ணுச்சு, கார்த்தி தப்பு பண்ணாங்க, குழந்தைங்க ஓடி வந்தாங்க சொன்னாங்க அப்படின்னு இவங்களே உள்ள வந்துட்டாங்களே அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. திவ்யா எப்ப உள்ள வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் திவ்யா கலச்சி எப்ப வந்தது அப்படின்னா அன்னைக்கு நைட்டே வந்து திவ்யா கலச்சி, அதாவது 28ஆம் தேதியே திவ்யா கலச்சியும் கூப்பிடுறதுக்காக அவங்க இதுக்கு போயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தஞ்சாவூர் போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் லேடி போலீஸோட அவங்க அங்க போயிட்டாங்க. அங்க போய் நைட்டே வந்து அந்த பிள்ளைய வந்து கூப்பிட்டாங்க. அந்த பிள்ளை எதுவுமே மறுப்பு பேசல.
ஓ ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கீங்களா, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, நீங்க வந்து இன்ஸ்பெக்டர், நீங்க வந்து எஸ்ஏ அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, உங்களை நம்பி நான் எப்படி வர்றது அப்படின்றப்ப, தஞ்சாவூர் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்தும் வந்திருந்தாங்க. அப்படின்றப்ப அந்த பிள்ளை துணியை மாத்திட்டு போனை கையில் எடுத்துட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு விசாரணைன்னு சொல்லவும் அந்த பிள்ளை கிளம்பி வந்துருச்சு. நாங்க எங்களை எல்லாம் சேர்த்தா மொத்தமா வந்து விசாரிச்சாங்க, சிஐடி விசாரிச்சாங்க, யாராரோ வந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க. மணி வந்து ஒரு மணி ஆயிடுச்சு. உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் வந்து பல சேனல்ல இருந்து, நியூஸ் சேனல்ல இருந்து எங்களை வந்து பேட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்காட்ட எங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் எந்த ஒரு கைதியை வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்கணும் அப்படின்னா கட்டாயமா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் எடுத்தே ஆகணும். அப்ப எங்களை வந்து மெடிக்கல் செக்அப், அந்த சுகர் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிபி இருக்கிறது, லோ பிபி, ஐபிபி, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களை கொண்டு வந்து திருப்பி ஸ்டேஷன்லயே உட்கார வச்சு ஒரு 8 மணிக்கு வந்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க. கோர்ட்டு கூட்டிட்டு போனாங்க. கோர்ட்ல இல்லை அப்படின்னாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்தி அவரு கேட்டாரு, உங்களை அடிச்சாங்களா, இந்த கேஸுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றலாம் கேட்கிறப்ப, ஐயா பொய் வழக்குங்கய்யா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றப்ப, சரி உங்களை வந்து 15 நாள் காவல்ல வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்பு வந்து பயங்கரமான டயர்டு. ஐயோ எனக்கு ஜெயில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான டயர்ட் ஆயிடுச்சு. மாவட்ட சிறை, விருதுநகர் மாவட்ட சிறைக்கு என்னையும் அந்த ஆனந்தராமனையும் முதலாக கூட்டிட்டு போறாங்க. எனக்கு 31 வயசு. நான் ஆசிரமத்துல படிச்சேன், வளர்ந்தேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். சிறை வாழ்க்கைக்கும் போயாச்சு. ரொம்ப மன உளைச்சல். சரின்னு சொல்லிட்டு சிறைக்கு, மாவட்ட சிறை கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. என்ன கேஸ்ன்னு கேட்டாங்க. அங்க போனது கூட ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அங்க நம்மளை செக் பண்ணுவாங்க பாருங்க, அந்த என்ட்ரன்ஸ்லயே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆயிரும். ஒட்டு துணி இல்லாம நம்மகிட்ட வந்து ஒட்டு துணி, இந்த அருணா கயிறு கூட இருக்காது. இந்த அருணா கயிறு கூட இருக்காது. இந்த பேண்ட்ல நாடா இருந்தா அதை கூட உருவிடுவாங்க. ஒட்டு துணி இல்லாம நம்மளை நிக்க வச்சு உட்காந்து எந்திரிக்க வைப்பாங்க. அதுவே மிகப்பெரிய அது வந்து லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலுமே வந்து அந்த செக்அப் இருக்கு. அதை செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மிஷன் பிளாக்னு சொல்லி, மாவட்ட சிறையில நான் 5ஆம் பிளாக்ல போய் அட்மிஷன் பிளாக்ல போய் படுத்தாச்சு. மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1:30 இருக்கும். சத்தியமா கரெக்டா ஒரு 1:30. ஒரு பெட்ஷீட்டை கொடுத்தாங்க, தூக்கமே வரல. இருந்தாலும் பிறண்டு 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 படுத்தாச்சு. 5:30க்கு எழுப்புனாங்க, கணக்குக்கு உட்கார வச்சு ஜெயிலர் அம்மா வருவாங்க. அவங்க கிட்ட போய் அட்மிஷன் அப்ப நம்ம என்ன கேஸ், என்ன நம்ம பேரு, எல்லா டீட்டெயிலும் அவங்க கிட்டயும் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்மள கம்ப்யூட்டர்ல போட்டோ எடுத்து எல்லாமே பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 நாள் பயங்கரமான ப்ராசஸ் இருக்கும். நம்ம டயர்டுல அப்பதான் படுத்திருப்போம், அப்பதான் நம்மளை எழுப்புவாங்க, எழுப்பி எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிறையில இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காலையில 6 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னோம்னா 1/2 மணி நேரத்துக்குள்ள, மாவட்ட சிறையில சொல்றேன், 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்மளுடைய ஒர்க்கு, குளிக்கிறது, பாத்ரூம் போறது, துணி துவைக்கிறது, காய போடுறதெல்லாம் 1/2 மணி நேரத்துல பண்ணிடணும். 1/2 மணி நேரத்துல பண்ணி நம்ம பிளாக்குள்ள உட்காந்துடணும். கரெக்டா 6:20க்கு 6:30 வந்து டீ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த டம்ளர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களே 10 டம்ளர் கொண்டு வருவாங்க. குடிச்சிட்டு கழுவி அந்த டம்ளரை கொடுத்துடணும். அடுத்த பிளாக்குக்கு வந்து அந்த டீ கேனோட போயிடுவாங்க. இதுதான் 7 மணிக்குன்றப்ப காலை சாப்பாடு நம்மளுக்கு முடிஞ்சிடும். காலை சாப்பாடு போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான பிளேட் எடுத்துட்டு போய் நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டு கழுவி தட்டை வச்சுட்டு வந்துடணும். திருப்பி வந்து ஒரு 7:30க்கெல்லாம் நம்மளை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு திருப்பி நம்மளை கணக்கு வந்து எண்ணுவாங்க. கணக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்திரிச்சு உட்காந்துடணும். இந்த கணக்குன்னு சொல்றப்ப டான்னு எந்திரிச்சு போய் 4 பேர் லைனா 4 பேர் வந்து உட்காந்துடணும். அதுல அசஞ்சாவோ பேசிட்டோம் அப்படின்னம்னா கட்டாயமா அடி உண்டு. கட்டாயம் அடிப்பாங்க. அதே மாதிரி அட்மிஷன் அடின்றது இன்னமும் இருக்குது. இப்ப திருட்டு கேஸ்ல வந்திருந்தானா அவனுக்கு அதுக்கு ஏத்தாப்புல அடி, போக்சோ கேஸ்ல வந்தானா அதுக்கு ஏத்தாப்புல அடி, எல்லாத்துக்குமே உண்டு. ஆனா இந்த போக்சோ கேஸை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 வயசுல இருந்து 99 வயசு, நான் பார்த்த வரைய 90 வயசு வரையெல்லாம் போக்சோல வந்துடுறாங்க. இது எப்படின்றது தெரியல. இது சாதாரண பீப்புளா இருக்கட்டும், கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்கட்டும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த கேஸ பத்தி, ஏன்னா நான் வந்து இந்த கேஸ்ல இருக்கிறப்ப நான் வந்து அந்த கேஸ பத்தி சொல்லணும் இல்லையா, அதிகமா வந்து வாத்தியார்கள் தான் வர்றாங்க. அதிகமா வாத்தியார் வர்றாங்க. இதே விருதுநகர்ல ராஜபாளையத்துல ஒரு வாத்தியார், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆக போறாரு. இன்னும் ஒரு 10 நாள் ஆனா ரிட்டையர் ஆயிருவாரு. ஹெட் மாஸ்டரா இருந்தவர். அவருக்கு ஒரு கேஸ் வந்தது பாருங்க.
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேஸ் அவர் மேல. அவரை கொண்டு வந்து உள்ள வச்சாச்சு. அவருக்கு வீட்டுக்காரங்க கிடையாது, யாரும் கிடையாது, ஆதரவற்றோர் அப்படி வந்து வந்தாச்சு. வக்கீலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள இலவச வக்கீல் மூலம் பிடிச்சுதான் அவர் வந்து பெயிலே வந்தார். இப்ப கூட ரீசெண்டா நான் அவரை வந்து மீட் பண்ணேன். வாத்தியார்கள் அதிகமா வர்றாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமா வந்து இன்னைக்கு போக்சோ கேஸ் வருது. இது என்னன்றதே வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு வந்துருவோம். அப்ப நம்ம சாப்பிட்டுட்டு அத என்ன கணக்குன்னு சொல்றப்ப கணக்குல அசையாம கொள்ளாம இப்படி வந்து இப்படி உட்காந்துடணும். கணக்குன்னு சொல்றப்ப 4 பேர் மாவட்ட சிறையில இதை வந்து கணக்குல வந்து கொஞ்சம் இப்படி அசைஞ்சோம்னா கூட அடி விழுகும். இப்படி உட்காந்துருவோம், நம்மள வந்து கணக்கு அப்படியே எண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதியா நம்ம வந்து படுத்துக்கலாம். அதே மாதிரி பிளாக்ல வந்து ரொம்ப சத்தம் போட்டோம் அப்படின்னோம்னா மாவட்ட சிறையில, நான் சொல்றது மாவட்ட சிறையில ஃபேனை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே அந்த வேக்காடுலயே இருக்கணும். அதனால அமைதியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படுத்து தூங்கிடணும். மதிய சாப்பாடு 11 மணி 11:30க்கெல்லாம் போட்டுருவாங்க. நைட்டு சாப்பாடு 4 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வந்து படுத்துறணும். அப்படியே நைட்ல எல்லாம் பசிக்கும். இப்ப வந்து மனு பார்க்க வர்றாங்க, வீட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னா மாவட்ட சிறையில ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளி ஸ்நாக்ஸ் தான். அதை வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா நைட்டு பசிக்கிறப்ப நம்ம 2 சாப்பிட்டுக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் மனு வராதவங்க எல்லாம் கட்டாயமா பட்டினியா தான் 4 மணிக்கு சாப்பிட்டோம்னா 8 மணிக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பட்னியா தான் இருக்கணும். அதே மாதிரி உள்ளேயே ரெஸ்ட் ரூம், உள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். இது பண்ணணும். பகல்ல வந்து அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அவங்க தான் கழுவணும். அதே மாதிரி மாவட்ட சிறையில, மாவட்ட சிறைன்றதை பொறுத்தளவு எல்லா அந்த மத்திய சிறையா இருந்தாலும் நம்ம பிளாக்கை நம்ம தான் கூட்டிக்கிறணும். நம்ம பாத்ரூமை நம்ம தான் கழுவிக்கணும். சீமார்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையாவே சீமார்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி அப்படின்னா துண்டு இருக்கும். 4 பேர் லைனா நிப்போம். துண்டை வந்து இப்படி மாத்தி மாத்தி டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு வருவோம். அதுதான் பெட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீட்டா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 பேரும் லைனா வந்து இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி அடிச்சுதான் குப்பையை வந்து தள்ளுவோம். அங்க சீமாறு கிடையவே கிடையாது, விளக்கமாறு கிடையாது. பிளாக்குள்ள விளக்கமாறு இல்லை. நம்ம துண்டை வச்சுதான் வந்து பெட் அடிச்சு நம்ம வந்து படுத்துக்கிறணும். 2 நேரம் ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டிக்கிடுவாங்க. காலையில கூட்டுவாங்க, நைட்டு தூங்குற போறதுக்கு முன்னாடி கூட்டிடுவாங்க. இதுதான் மாவட்ட சிறையில நடக்கிறது. சாப்பாடும் இந்த டைமிங் தான். காலையில 7:30க்குள்ள சாப்பிட்றணும், மதிய சாப்பாடு 11:30ல இருந்து 12:30க்குள்ள சாப்பிட்றணும். மதிய சாப்பாடு கரெக்டா 4 மணில இருந்து 3:30ல இருந்து 4 மணிக்குள்ள சாப்பிட்டு அவங்க வந்து அந்த பிளாக்குக்குள்ள எல்லாருமே போயிருவாங்க. கணக்கு முடிச்சு செட்டில்டு. அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாவட்ட சிறையை பொறுத்தளவு தலைவலி நானும், காய்ச்சல் நானும், வயிறு வலி நானும் பாராஸ்டமல் மாத்திரை தான், வேற எதுவும் கிடையாது. காவலர் வந்து அதுதான் எடுத்து கொடுப்பாங்க. காவலர் வந்து டாக்டர் வந்து வாரத்துக்கு 2 டைம் வருவாரு. அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா அதுக்கான டேப்லெட் கொடுத்துருவாங்க. டேப்லெட்டை மொத்தமா நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம ரெகுலரா ஒரு சுகர் மாத்திரை போடுறாங்க அப்படின்னா போய் நம்ம தினமும் போய் வாங்கிக்கிறணும். மத்தபடி நைட் எமர்ஜென்சி ஒரு வயிறு வலிக்குது, காது வலிக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராஸ்டமல் தான் தருவாங்க. அதைத்தான் நம்ம வந்து போடணும். கேக்குது கேட்கல, அதுதான் சிறை தண்டனைங்கிறது. இதெல்லாம் தான். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாத்திரையை போட்டுக்கிடுவோம். இதுதான் மாவட்ட சிறை. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தது ஒரு கேஸ். மாவட்ட சிறை முதல் மத்திய சிறை வரைய பார்த்தாச்சு. இதுல இருக்கிற கொடுமையே அதுதான். எடுத்த ஒரு கேஸ்ல அது மட்டும் கிடையாது, மாவட்டம் முதல் மத்திய சிறை முதல் குண்டார்சு வரைய இருந்தாச்சு. இதுதான் இந்த குண்டார்சுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு வெளியில வர முடியாம ஒரு மாவட்ட ஐஏஎஸ் கலெக்டர் வந்து போடக்கூடியதுதான் குண்டார்ஸ். எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரீடம், பெயில்ல போயிருவேன், 20 நாள்ல போயிருவேன், 10 நாள்ல போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு சரியா ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காவலர் என்னைய கூப்பிடுறாரு. கீழக்கரை கார்த்தி அப்படின்னும் வெயில் தான் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு நானும் சந்தோஷமா இருந்து போனேன். உங்களை வந்து நாங்க மதுரை சிறைக்கு மாத்துறோம், உங்களுக்கு சாப்பாடு வசதி எல்லாமே அங்க. நான் சாப்பாடு விஷயத்தை பத்தி நான் குறையே என்னைக்குமே நான் இந்த 2 சிறையிலுமே இருந்தேன். சாப்பாடை பத்தி நான் குறையே சொன்னதில்லை. கொடுக்குற சாப்பாடை ஒரு அச்சு சாப்பாடு அது. இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சு இப்படி அச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உதிரியாலாம் சாப்பாடா இருக்காது மக்களே. அச்சு இப்படி வச்சிருப்பாங்க, அச்சு சாப்பாடு. அதுல பொரியல் குழம்பு எல்லாமே ஒண்ணா ஊத்திருப்பாங்க. அந்த ஒரு அச்சையே நான் அப்படியே வந்து சாப்பிட்டுருவேன். வீண்லாம் பண்ண மாட்டேன். உண்மையாவே அப்படியே சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களை மதுரைக்கு மாத்திரம் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு நான் சாப்பாடை பத்தி குறையே சொல்லலையே, நான் எதுக்கு போக மாட்டேன் அப்படின்றப்ப ஜெயிலர் அம்மா கூப்பிட்டு, கார்த்தி உங்களுக்கு குண்டார்ஸ் வச்சுட்டாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை போர்டுல உடஞ்சிரும். போர்டுங்கிறது நம்மளை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் என்னால அழுக தாங்க முடியல. அழுதது வந்து குண்டார்ஸுக்கு நான் அழுகல, அந்த சிறையில போய் என்ன படாத பாடு நம்ம பட போறோமோ அப்படின்றக்காக தான் நான் அழுதது.
அதுக்கப்புறம் ஜீப், நான் என்னுடைய ஒரு கட்டப்பை, என்னுடைய துணி மட்டும்தான். பெட்ஷீட்லாம் வந்து எடுத்துட்டு போக முடியாது. இங்கே தான் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் பெட்ஷீட் வந்து எடுத்துட்டு போக அலௌடு இல்லை. இப்படி துணி ஒரு 4 செட்டு துணி இருந்தது. அந்த துணியோட வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. யாரு, எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்ஸ்பெக்டர் கார்ல வந்தாச்சு. கார்ல வந்து, கார்த்தி போலாமா வாங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்னட்ட வாங்குற சைனும் என் வீட்டுல குண்டார்ஸ் அப்படின்னா ஒரு சைன் வாங்குவாங்க. அந்த சைனு கரெக்டான டைமுக்கு வந்து வாங்கிடுவாங்க. அதை வாங்கி இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போறப்ப அவங்க டீ குடிக்கிற அந்த டைம் 4:45 5 மணிக்கெல்லாம் குடிப்பாங்கல்ல, காவலர் அதிகாரிங்கெல்லாம், அவங்க குடிக்கிறப்ப எனக்கு வந்து டீ வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மதுரை சிறை போயாச்சு. மதுரை சிறையில 6 மணிக்கு கொடியை எடுத்துட்டாங்க அப்படின்னா கணக்கு முடிஞ்சாவே லேட்டா தான் அதுக்கப்புறம் அட்மிஷன் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. நான் போறப்ப நிறைய அட்மிஷன் எல்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் குண்டார்ஸ்ல வேற இருக்கேன்ல, அதனால வந்து என்னை லேட்டா தான் உள்ளர கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்ப இந்த இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு வந்து சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல. எனக்கு உண்மையாவே சாப்பாடே அன்னைக்கு நான் மதியம் சாப்பிடல, நைட்டும் எனக்கு வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல. சாப்பிட்றியான்னு கூட நீ கேட்கவே கிடையாது. வந்தா தள்ளி விட்டு போயிடணும், உள்ளர என்னமோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தள்ளி விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. உள்ளர அங்க வந்து மதுரை மத்திய சிறை, அதாவது மத்திய சிறைங்கிறது பெரிய சிறை. அந்த சிறையில தண்டனை கைதிகள் இருப்பாங்க, விசாரணை கைதிகள் இருப்பாங்க, உள்ளர ஹாஸ்பிட்டல் இருக்கும், உள்ளர படிப்பாங்க, அதுக்கப்புறம் லைப்ரரி இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா A to Z வரைய எல்லாமே இருக்கும். உள்ளர போனாங்க, அதே மாதிரிதான். உள்ளர போனோம்னு நம்மளை செக் பண்ணுவாங்க, நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, நம்மள துணி இல்லாம நிக்க வச்சு, உட்கார வச்சு, எந்திரிக்க வச்சு அட்மிஷன் ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. அட்மிஷன் ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, காவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை சிறைவாசிகள் வந்து பாரா பார்ப்பாங்க. பாராங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 to 9 வரைய ஒரு ஆள் பார்ப்பாங்க, 9 to 12 மணி ஒரு ஆள் பார்ப்பாங்க, 12 to 3, 3 to 6 வரைய இப்படி வந்து மாத்தி 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 வந்து பாத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, சிறையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க ஏதாவது சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படின்றக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, தண்டனை சிறைவாசிகளுக்கு அவங்களுக்கு வந்து வேலை, அதுக்கு வந்து சம்பளம் உண்டு, அவங்களுக்கு அதுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. இப்படி வந்து நான் போனேன், பெட்ஷீட்டே கிடையாது. அங்கே ஒரு ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுத்தாங்க, படுத்திருந்தேன், தூக்கமே வரல. காலையில வந்து கரெக்டா 5:30க்கெல்லாம் வந்து ஜெயிலர் வந்துருவாரு. ஜெயிலர் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 டீம் இருப்பாங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஓசி டீமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜிலன்சி, டாக்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்க, அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிற ஜெயிலர். 5 பேர் வந்து நம்ம என்ன கேஸ், நம்மளுடைய பேர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு அட்மிஷன் அடி 2 அடியை கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமுச்சு விட்டு இந்த தாடி எல்லாம் சுத்தமா வலிச்சு எடுத்துருவாங்க. தண்டனை சிறைவாசிகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேவ் பண்றது, முடி வெட்டுறது, அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி எடுத்துருவாங்க, மூஞ்சியை கழுவிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்மளுக்கு இந்த ப்ரெஷர், சுகர் எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு, கட்டாயம் மஸ்ட் HIV டெஸ்ட் அங்க உண்டு. அது இல்லாம இல்லவே இல்லை. HIV டெஸ்ட் எல்லாமே எல்லாமே எடுத்துட்டு நம்மளை திருப்பி கொண்டு போய் பிளாக்ல போட்டுருவாங்க, அதாவது அட்மிஷன் பிளாக்ல போட்டுருவாங்க. ஒரு 3 மணி போலதான் இந்தந்த தொகுதின்னு நம்மளை பிரிச்சு விடுவாங்க. அந்த தொகுதிக்கு போய் அங்க ஒரு காவலர் இருப்பாங்க, அவங்கதான் வந்து பிளாக்குக்கு வந்து நம்மளை வந்து பிரிச்சு விடுறது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து அந்த பிளாக்ல வந்து ஒரு மேஸ்திரி இருப்பாரு. இந்த விசாரணை சிறைவாசிகளுக்கு ஒரு பிளாக்குக்கு ஒரு மேஸ்திரி இருப்பாங்க. அவரை கூப்பிட்டு நம்ம பேர் நோட்ல உட்காந்து நம்மளுடைய பேரு, அட்ரஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எழுதி வாங்கிக்குவாரு, நம்ம என்ன கேஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரையும் நம்மளை வந்து தூங்குறதுக்கு இடம் கொடுப்பாரு. ஒண்ணு இடம் இங்க இருந்தா இங்க, இல்ல அப்படின்னா பாத்ரூம் ஓரத்துல, பாத்ரூம் ஓரத்துல, அப்படிதான் கட்டாயம் இடம். லைனா 3 லைனா வந்து மதுரை மத்திய சிறையில பெரிய சிறை, அதனால வந்து 3 லைனா ஒவ்வொரு பிளாக்கும் பெருசு பெருசா இருக்கும். அப்படிதான் போட்டிருந்தாங்க. என்ன வந்து ஏபி செல்ல தான் கொண்டு வந்து போய் வச்சிருந்தாங்க. நான் அங்கதான் இருந்தேன், தண்டனை சிறைவாசிகளோட இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குண்டார்ஸ் போனோம், குண்டார்ஸ் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அங்க ஒரு மதுரை மத்திய சிறையை பொறுத்த அளவு என்ன அப்படின்னா, சண்டை போட்டுட்டோம் யாரு கூடயாவது சும்மா வாய் தகராறு பண்ணாலே நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து வேற வேற தொகுதி மாத்திடுவாங்க. யாருனாலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்ப எனக்கு வந்து சிறையில வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து புதுசா வந்திருக்கேன், நான் சண்டை போட்டவர் வந்து பழைய ஆள் அப்படின்னா, அவருக்கு பசங்க 5 பேர் 6 பேர் 10 பசங்க தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்னை யாருமே அடிச்சிடக்கூடாதுன்றக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற வேற தொகுதி வந்து மாத்தி விட்டுருவாங்க. அந்த தொகுதியில வந்து நான் என்னைய வந்து 1ஆம் தொகுதியில வந்து போட்டிருந்தாங்க. அந்த 1ஆம் தொகுதியில 7ஆம் பிளாக். அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் பண்ணவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறவங்கள பூரா
அங்கதான் இருந்தாங்க. அங்க ஒரு 3 மாசம் நல்லபடியா எங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. அங்க எப்படி அப்படின்னா பைப்பெல்லாம் நம்ம தண்ணி மாவட்ட சிறை மாதிரி தண்ணி தூக்கிட்டு வந்து தொட்டியில ஊத்தணும்ன்றதெல்லாம் கிடையாது. சுவிட்ச் போட்டு விட்டாங்க அப்படின்னா காலையில ஒரு டைம் தண்ணி வந்துடும், சாயங்காலம் ஒரு டைம் வந்துடும். பாத்ரூம் பிரச்சனை கிடையாது. மேல வந்து உள்ளறையே வந்து ஒரு 6 பாத்ரூம் ஆட்டா கட்டி விட்டு இருந்திருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து மாவட்ட சிறை மாதிரி பகல்ல வந்து போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பகல் நைட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். காலையில அங்க வந்து டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மத்திய சிறையில வந்து டைமிங் மாறும். அதாவது தண்டனை சிறைவாசிகளுக்கு வந்து காலையில 6 மணிக்கு கணக்கெடுத்தாங்க அப்படின்னா வந்து எல்லா கேட்டையும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க 4:30 வரைய ஒர்க்குக்கு போறவங்க ஒர்க்குக்கு போவாங்க, இல்ல காமனா சுத்துறவங்க அவங்க பாட்டுக்கு காமனா வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா விசாரணை சிறைவாசிகளுக்கு வந்து காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா 8:30க்குள்ள 8:30க்குள்ள நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சு குளிச்சு துவைச்சு துணி எல்லாம் காய போட்டு நம்ம பிளாக்குக்குள்ள வந்துடணும். பிளாக்குக்குள்ள வந்து சாப்பாடு வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு பக்கெட்ல வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து போட்டு 10 பேரா 5 பேரா டீமா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி மதிய சாப்பாடு 11:30க்கெல்லாம் வந்துடும். அதே மாதிரி பக்கெட்ல வாங்கி வச்சு 1 மணி 2 மணி 3 மணிக்கு நம்மளுக்கு பசிச்ச டைம்ல வந்து நம்ம வந்து தாராளமா சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பாடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உண்மையாவே சிறைக்கு வந்து ஒரு ஆள் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா ஓம குச்சியா போனாலுமே நல்லா கேட்டுக்கோங்க, ஓம குச்சியா ஒல்லியா போனாலும் வெளியில வர்றப்ப நல்லா பெருத்து தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா சாப்பாடு அந்த அளவுக்கு மதுரை மத்திய சிறையில எல்லாம் நல்லா இருக்கு. மோரெல்லாம் வந்து வெண்ணெய் எடுக்காத மோர். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பாட்டே செந்தில் சார் எல்லாம் செந்தில் ஜோக்ல இதுலயே ஒண்ணுல பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும். வெண்ணெய் எடுக்காத மோர், அச்சு வச்ச சோறு, பெல் அடிச்சா சாப்பாடு அப்படின்ற மாதிரி போகும். அது ஒரு தனி உலகம். உண்மையாவே தனி உலகம். அதுல வந்து யாரு இருக்கலாம் தெரியுங்களா? யாரு இருப்பா? இந்த கல்யாணம் ஆகாம யாருமே இல்லாதவன் இருந்துப்பான். சோறு கண்ட இடம் சொர்க்கன்ற மாதிரி சோறு, நல்ல சோறு, 24 மணி நேரம் இன்ட்டு 7 ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அங்க ஒரு துளி கூட ஒரு நிமிஷம் கூட கரண்ட் ஆஃப் ஆகாது. கரண்ட் ஆஃப் ஆச்சா உடனே ஜெனரேட்டர். அதனால வந்து வேர்க்காத இடம். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கலாம். இதே குடும்பம் குட்டி பொண்டாட்டி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஆனா உண்மையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலும் மனப்பித்து பிடிச்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மத்தபடி யாரையாவது ஒரு ஒரு சும்மா இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னா கூட பிளாக்குள்ளேயே நடந்துக்கிறணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னா அமைதியா நம்ம உட்காந்துடலாம். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா மதுரை மத்திய சிறையை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து உள்ள படிப்பாங்க. உள்ளர தண்டனை சிறைவாசிங்க எல்லாம் 10th படிக்கிறவங்க, 11th படிக்கிறவங்க, 12th ஏன் வக்கீல் கூட ஆயிருக்காங்க. வக்கீல் உள்ளர அவங்க கேஸ் அவங்களே வாதாடுற அளவுக்கு வந்து படிச்சிருக்காங்க. ஒரு டைரக்டரா இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. அதை நான் வந்து கண்ணாரையே நான் வந்து பார்த்திருக்கேன். வக்கீலுக்கு படிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கேஸ் உள்ள இருக்கிறவங்கள கேஸ் எல்லாம் எடுத்து நடத்தி நல்லபடியா வாதாடுறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி சிறைவாசிகளுக்கு வந்து தண்டனை சிறைவாசியா இருக்கட்டும், விசாரணை சிறைவாசியா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரம் போர்டு, செஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. உள்ளர கேரம் போர்டு காலையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில கேரம் போர்டை பொறுத்தளவு காலையில 8 மணிக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னா திருப்பி 4 மணிக்கு வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிடணும். ஏன் அப்படின்னா ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த கேரம் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அந்த 4 சதுரமா இருக்குது. அதை புடுங்கிட்டு வந்து அடிச்சிருவாங்க, சண்டை வந்துடும் அப்படின்றக்காக கேரம் போர்டை கொண்டு போய் வச்சிருவாங்க. செஸ் வந்து எப்பவுமே உள்ள இருக்கும். நல்ல சிறைவாசிகள் இந்த சிறை அடிக்கு ஒரு தரம் இந்த சிறை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் செஸ் பயங்கரமா விளையாடுவாங்க. பயங்கரமா விளையாடுவாங்க, சூப்பரா விளையாடுவாங்க. அதை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு 3 மாசம் நல்லபடியா 7ஆம் பிளாக்ல இருந்தேன். நல்லபடியா போயிட்டு இருந்தது எனக்கு. அது ஒரு உலகம் மாதிரி நல்லபடியா போச்சு. அதுக்கப்புறம் அங்க ஒரு சண்டை போட்டேன். ஒரு கமர்சியல் நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. கஞ்சா நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. கமர்சியல்ங்கிறது வந்து 23 கிலோ இருந்தா கமர்சியல். அதுக்கு பெயிலே கிடையாது. அதுவும் தென் மாவட்டங்கள்ல நல்லா குறிப்பா கேட்டுக்கங்க. தென் மாவட்டங்கள்ல வந்து பெயிலே கமர்சியலுக்கு கிடையவே கிடையாது. 23 கிலோ இருந்தா அது கமர்சியல். அதுவும் இல்லாம 1 லட்சம் தர்றோம், இந்த தூத்துக்குடியில கொண்டு போய் கொடுங்க, அங்க கொண்டு போய் கொடுங்க, பரவாயில்லையே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதே ஒரு நபர் சொல்றாங்க அப்படின்றது தயவு செய்து செஞ்சிடாதீங்க. உள்ள அந்த மாதிரி சிறைவாசிகள் நீங்க பாத்திருக்கீங்களா? அதை பார்த்திருக்கேன். இதே இப்ப நான் வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அவரு.
அவரு வந்து பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு போறவர். ஏதோ ஒரு நண்பர் மூலமா தொடர்பு கொண்டு இந்த பார்சலை சென்னையில இருந்து மதுரைக்கு கொண்டு வந்தா 1,00,000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்க. இதே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதை கொண்டு வந்து வர்றப்ப மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்டிட்டாரு 2 பேக்கோட. அது கிட்டத்தட்ட 40 கிலோ மாட்டிட்டாரு. கமர்ஷியல் அவருக்கு ஜெயிலுக்குள்ள வர்ற வரையும் அவருக்கு கமர்ஷியல்னா என்னன்னே தெரியல. 30 நாள்ல பெயில்ல போயிருவோம் நினைச்சுக்கிட்டே தான் உள்ள வந்தாரு. நம்ம வந்து என்னைக்குமே நம்மளுடைய கேஸ வந்து சிறையில இருக்கிற ஒரு சிறை அதிகாரிகளோ யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பிளாக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கேஸ்ன்னு நம்மள கேட்பாங்க. நான் இந்த கேஸ் அப்படி அதாவது கமர்ஷியல் சொல்லிட்டா அவ்வளவுதான். 5 வருஷம் 6 வருஷம் மினிமம் 3 வருஷம் இருந்து கேஸ முடிக்கணும். அதாவது ஸ்பாட் அரெஸ்ட் அப்படின்னா கட்டாயம் வந்து 3 வருஷம் இருந்து கேஸ முடிச்சாதான் உண்டு. இல்ல ஒரு அப்ஸ்டாண்டிங்கு இவர் போன்ல தான் தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படியாவது முட்டி மோதி 1 வருஷமோ 1.5 வருஷமோ அங்க மோதி இங்க மோதி சுப்ரீம் கோர்ட் வரை போய் பெயில் கிடைச்சா, அதுவும் பெயில் கிடைச்சா வெளில போவாங்க. இல்லை அப்படின்னா கேஸ் முடிச்சுட்டு தான் போவாங்க. அதனால சாமானிய மக்கள் தயவு செய்து இந்த கமர்ஷியல் அப்படின்னாவே உங்களை ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்கன்னா தயவு செய்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்க செய்யாதீங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை நீங்க நிரந்தரமா தொலைச்சிடணும். உண்மையாவே அது 10+1ன்னு சொல்லுவாங்க சுருக்கமா. 10 வருஷம் தண்டனை, 1,00,000 ரூபாய் அபராதம். பாத்துக்கங்க. அதனால கமர்ஷியல் தயவு செய்து தொற்றாதீங்க. கமர்ஷியல்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு வந்து கமர்ஷியலுக்கு பெயில் கிடைச்சா, உண்மையாவே சொல்றேன், கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்ட சிறையே காலி. மாவட்ட சிறைவாசிகள், அந்த விசாரணை சிறைவாசிகள் எல்லா பிளாக்குமே காலியா தான் கிடக்கும். 100க்கு 60% வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. உண்மையாவே ரொம்ப பெயில் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை இழந்து பிள்ளைங்களை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணு நடக்குது. ஓகேங்களா? அதனால ரொம்ப வந்து உஷாரா இருங்க. அதுக்கப்புறம் நான் 7ஆம் பிளாக்ல வந்து இதே வந்து ஒரு காவலர், அவர் வந்து ஒரு காவல் அதிகாரி தான். இதே கஞ்சா ஆயில்னு இருக்கு. அதாவது கஞ்சாவும் ரொம்ப வந்து பெயில் கிடையாது, கஞ்சா ஆயில் அதை விட ரொம்ப மோசம். நம்மளுக்கு வந்து ஈஸி ஒரு இடத்துல இருந்து கொண்டு போய் கொடுக்கறது தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க, மாட்டிக்கிருவீங்க. இந்த 2ம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த பவுடரு அதுக்கெல்லாம் வந்து பெயிலே கிடையாது. நம்ம எங்க போனாலும் பெயில் இல்லை. கேஸ முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து விடுதலைனா வெளியில போவோம், இல்லை அப்படின்னா உள்ள. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காவலர் அதிகாரி அவர் வந்து தூத்துக்குடிக்காரரு. அவர் அந்த கமர்ஷியல் கேஸ்ல தான் வந்திருந்தாரு. அவரு கூட சண்டையாயிருச்சு எனக்கு. அவரையும் தனி பிளாக் போட்டாங்க, என்னையும் வேற ஒரு தொகுதி, சாரி பிளாக்கோட மாத்தல, தொகுதியே. ஆனா நான் இருந்த தொகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 1ஆம் தொகுதி நந்தவனம் மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 30 மரமா தான் அந்த தொகுதிக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு மரமும் பெரிய பெரிய மரம். சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா அந்த பறவைகள் கீச்சு மூச்சுன்னு கேட்கிற சவுண்ட் அவ்வளோ இனிமையா இருக்கும். ஆனா எங்க காதுல எல்லாம் என்ன தெரியுமா, அந்த அந்த பறவைகள் விடுற சவுண்ட் என்ன தெரியுமா எங்க காதுல கேட்கும்? பெயிலு 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 பெயிலுன்ற மாதிரியே கேட்கும். இந்த பறவைகள்லாம் ஒரு காலத்துல மனித பிறவி எடுத்து பெயிலே இல்லாம செத்து போனாங்களோ என்னவோ, அந்த குருவிகள் விடுற சவுண்டு கூட பெயிலு 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 பெயிலுன்னு தான் எங்களுக்கெல்லாம், உண்மையாவே எனக்கெல்லாம் அப்படிதான் ஒரு இதே கேட்கும். அதுக்கப்புறம் தொகுதி மாறினா அந்த தொகுதியில ஒரு மரம் கூட கிடையாது. பயங்கரமான வெயில் வேற. பிளாக் வந்து அந்த அந்த பிளாக்ல தான் நீங்க போட்டிருந்தாங்க. 3ஆம் தொகுதியில 3ஆம் பிளாக் முதியோரோட இருந்தேன். அந்த முதியோர் பிளாக்ல நடந்தது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வயசு வந்து 80 வயசு. ஓகே, கரெக்டா 80 வயசுல இருந்து இருக்காங்க. 80 லாஸ்ட் 85 வயசு வரையும் எல்லாம் வயசானவங்க தான். 60 வயசுல இருந்து 85 90 வயசு வரையும் இருக்காங்க. எல்லாம் போக்சோ. எல்லாருமே போக்சோ போக்சோ போக்சோ. பேத்தியை தொட்டுட்டான், பக்கத்து வீட்டுக்காரங்களை பிள்ளைய தொட்டுட்டான், அதை தொட்டுட்டான், இதை தொட்டுட்டான், லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே போக்சோ. இப்ப நான் அந்த பிளாக்ல தான் இருந்தேன். அந்த பிளாக்ல இருந்து குண்டாரசு முடிஞ்சு நான் வெளியில வர்றேன். அங்க ஒரு பூசாரி இருந்தாரு. அவர் கோவில் பூசாரி. சொல்லலாம், இதெல்லாம் தாராளமா சொல்லலாம், தவறே கிடையாது. அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு போடுறேன். அந்த பூசாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில் பூசாரி. அந்த கோவில கூட்ட வந்த தம்பி தங்கச்சி 2 பேரையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவருக்கு வயசே ஒரு 65 வயசு இருக்கும். 78 வருஷம் தண்டனை இப்ப ரீசெண்டா கொடுத்திருக்காங்க. 78 வருஷம் ரீசெண்டா இப்போ ஒரு தண்டனை போக்சோ கேஸ் அந்த தாத்தாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவருக்கே 75 வயசு. இன்னும் 5 வருஷத்துலயே அவரே மண்டை போட்டுருவார்.
அதனால பாருங்க சட்டதிட்டங்கள் எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விஷயங்களா இருக்கு அப்படின்றது. இந்த 3 கேஸ் ரொம்ப மோசம். இந்த போக்சோ, இந்த கமர்சியல், இந்த கொக்கைன், இந்த 3 கேஸும் ரொம்ப ஒரு மோசமான கேஸ். அதனால ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருங்க. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, சிறை வந்து எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு இடம் இல்லைன்னுலாம் சொல்லல. கட்டாயம் வரணும். ஓகேங்களா? வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு 10 நாளாவது சிறையில இருக்கணும். அந்த சிறையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உண்மையாவே இதே ஜெயிலர் வந்து எங்க கிட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்ப சொல்லுவாரு, நாங்களே 5 மணி நேரம் 6 மணி நேரம் உள்ளர டியூட்டி பார்த்தாவே எங்களுக்கு மன உளைச்சல் ஆயிருது இந்த சிறையை பார்த்து. நாங்களே ஒரு 1/2 மணி நேரம் வெளியில இருந்துட்டோ இல்ல வீட்டுல இருந்துட்டோ நாங்க உள்ள திருப்பி வருவோம். அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப வந்து 10 வருஷம் தண்டனை, 15 வருஷம் தண்டனை, ஒரு ஆயில்ங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அவங்க பாட்டு கழிச்சுட்டே இருக்கணும். நல்ல இடத்துல வெளியில போனா தான் 1 ஆயில், 2 ஆயில், 10 வருஷம், 50 வருஷம், அதெல்லாம் நினைச்சு பாருங்க. லைஃபே முடிஞ்சிருச்சு. மனிதனா பிறந்தது இந்த ஒரே ஒரு லைஃப் தான். தயவு செய்து யாரும் வந்து மேக்சிமம் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாதீங்க. சட்டதிட்டங்கள் அவ்வளவு கடுமையா இருக்குது. உள்ளர போயிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உள்ளர கஷ்டப்படணும், உங்களுடைய குழந்தை, மனைவி எல்லாருமே கஷ்டப்படணும். நானா உள்ளர இருந்தேன். நான் என்னமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு பெருத்துட்டு நான் இருந்தேன். ஆனா என்னுடைய குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கெல்லாம் எங்க ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா மக்களே, நான் வீடியோ போட்டிருப்பேன். எங்க குடும்பத்துல நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய அக்கா, தங்கச்சி எல்லாருமே கூட்டு குடும்பமா தான் இருப்போம். நாங்கெல்லாம் நான்வெஜ் பிரியர்கள். உண்மையாவே நான்வெஜ், இந்த செவுத்துல நான்வெஜ்னு எழுதுனாவே அதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோறு அடிச்சிருவோம். அந்த மாதிரி வந்து நாங்கெல்லாம் நான்வெஜ் பயங்கரமா எடுப்போம். 5 கிலோ மீன், கறி, நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. முட்டை எல்லாமே சாப்பிட்றவங்க. இதே ஒரு வருஷமா என்னுடைய குடும்பம், என்னுடைய பையன் எல்லாருமே நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா சாப்பிடுவாரா, என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுருப்பாரா, அவருக்கு இந்த மீன் கிடைக்குமா, முட்டை கிடைக்குமா, கறி கிடைக்குமா, அப்படியெல்லாம் நினைச்சு நான் கொழு கொழுன்னு ஜெயில இருந்து வெளியில வந்தேன். என் குடும்பம்லாம் ஓனாயாட்டா ஒல்லியா இருந்தாங்க. அவ்வளோ பெரிய மன உளைச்சல். பணம் இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க குடும்பத்தை, பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே போயிருவாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் அப்பான்ற அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பு. இறந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது. உண்மையாவே மக்களே நல்லா கேளுங்க, இறந்துட்டா பிரச்சனையே கிடையாது. மிஞ்சி போனா வீட்டுல இருக்கிறவங்க 3 நாள் அழுவாங்க, பொண்டாட்டி ஒரு 5 மாசம் அழுவாங்க, பிள்ளைங்க ஒரு வருஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இறந்துட்டாங்க, அவரு இந்த உலகத்தை விட்டே போயிட்டார். உயிரோட இருந்தும் பிள்ளைய தொட முடியாம, பொண்டாட்டியை தொட முடியாம ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்தா அது வாழ்க்கையே கிடையாது. அதெல்லாம் பட்டு அனுபவப்பட்டா மட்டும்தான் தெரியும். பட்டதுனால சொல்றோம், அனுபவப்பட்டதுனால சொல்றோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த ஒரு தவறுக்கும் போயிடாதீங்க.